எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் கிடைக்க பெற்று வாழ்க்கையில துன்பமகன்று வெற்றி கொள்ளுங்கள். இந்த பெண் குல தெய்வத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அப்போ ஆணுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்குதானே. ஒண்ணு, குடும்ப வாழ்க்கைகள்ல பெண் குழந்தை பெற்றிருந்தாலும் சரி, ஆண் குழந்தை பெற்றிருந்தாலும் சரி, பெண் பத்தி நம்ம பார்த்துட்டோம். இந்த ஆண் வரிசையில பாருங்க, நல்லா இருக்கிற ஆம்பளைக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பணம் தங்காது, எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் முன்னேற முடியாது, எந்த தொழிலும் எந்த வேலையும் சரி இருக்காது. வீட்டுல அப்பப்போ பிரச்சனை, மனைவி கிட்ட சிறசிறன்னு உழுவது, மனைவி கிட்ட பிரிகிற அளவுக்கு பிரச்சனை வருவது, சந்தேக நோய்களை ஏற்படுத்திக்குவது, தேவையில்லாத தொல்லைப்படுத்துறது, இப்படின்னு ஆண்களுக்கு தோன்றுகின்ற அனைத்து வேலைன்னு போவாரு. ஆனா உழைச்சு ஓடா போவாரு, ஒன்றும் செய்ய முடியாது. சொத்தோ நிலவரங்களோ அமையாது. பணம் இருந்தும் வீடு அமையாது, வீடு இருந்தும் பணம் அமையாது, பணம் வீடும் அமைந்தாலும் நிம்மதி இருக்காது, வேற வீட்டுக்கு போற மாதிரி. இதெல்லாம் ஆண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆண் பிள்ளைகள் நல்லா இருப்பான், திடீர்னு லவ் பண்ணிட்டு பிரச்சனை வந்துடும். நல்லா படிப்பான், திடீர்னு கெட்டு போவான். நல்லா இருப்பாங்க, விபத்துகள்ல பிரச்சனை ஆயிடும். நிறைய பேருக்கு இளைஞர்கள் நல்லா ஆகி இடுப்புல ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாம போகும். இப்படி ஆண் சம்பந்தப்பட்ட வகையிலெல்லாம் குலதெய்வ குத்தம் என்று நீங்கள் யோசித்து விட்டால் ஆண் சம்பந்தப்பட்ட கடவுளாகத்தான் இருக்கும். இதை நல்லா கருத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு 180 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும், அதுக்கு மேல எந்த இடத்துலையும் இருக்காது. அவர்கள் சார்ந்து அவர்களுடைய பூர்வீக இடத்திலிருந்து நான் சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு, அதுல 4-5 வரிசைகள் வச்சுக்கோங்க. ஒண்ணு, கோத்திரப்படி அது வைஷ்ணவ சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அது பெருமாள் அண்ட் நரசிங்கம், இந்த இரண்டும் பெருமளவுல வரும். அவங்களுக்கு இவங்களுக்கு காட்டேரி முனீஸ்வர வழிபாடு இருக்காது. வேறு மாதிரி வீரபத்திரன் அந்த மாதிரி கடவுளுடைய வழிபாடுகளாக இருக்கும். முதன்மையாக வைஷ்ணவம் தழுவி இருந்தால் நரசிங்க பெருமாள் அல்லது சீனிவாச பெருமாள் அல்லது பெருமாள் அல்லது நாம் திருப்பதி, இந்த 4 தான் அவர்களுக்கு போய் சேரும். அது கூட நான் சொன்ன குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ள. சில பேருக்கு அருகாமையிலே இருக்கும், குறைஞ்சது 3 கிலோமீட்டருக்கு மேல் 5 கிலோமீட்டருக்குள் இருக்கும். இதை நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. இது பெருமளவுல. சைவமா இருந்தால் அது சிவன் சம்பந்தப்பட்டது, 2வது முருகன் சம்பந்தப்பட்டது, 3வது காத்திய வீரியன், முனீஸ்வரன், வீரன், அப்படி என்று எது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய உபரி கடவுள்களோ அந்த மாதிரி வரும். இதில் பெரியாண்டவர் அப்படி என்ற ஒரு கடவுள் வரும். இது கோத்திரத்துக்கு ஏத்த மாதிரி. இதுல என்னென்ன கடவுள் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது, நீங்க முதல்ல உங்களுக்கு ஒரு பொறி தட்டும், ஏதாவது ஒரு பொறி தட்டும். நான் சொன்ன வரிசைகளில் ஆணாக இருந்தால் ஓம், ஆம், கீம், க்ளௌம், ஸ்ரீம், மம குலதேவதாப்யோ வசி வசி தேவகரண நமஸ்துப்யம் நமோ நம. இந்த மந்திரத்தை நீங்க உட்கார்ந்து 9 நாள் தொடர்ந்து தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் எது என்பது கண்டிப்பாக தெரிஞ்சிருங்க. நான் சொன்ன வரிசையில அது எந்த நான் சொல்லாத கடவுளாக இருந்தாலும், அது ஆண் கடவுள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு 90 நாட்களுக்குள் தெரிந்துவிடும். தெரியவில்லை என்றால் உங்கள் பக்தி பலமாகவும் நம்பிக்கையாகவும் இல்லை என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் எது சொல்றேன்னா, நம்பிக்கையா செய்யும் பொழுதுதான் நிச்சயம் தெரியும். நம்பிக்கை அறகுறையாக இருந்தால் நம்முடைய காரிய பலன்களும் அறகுறையாக இருக்கும். நம்பிக்கை முழுமையாக இருந்தால் நம்பிக்கை முழுமையாக, இது நான் சும்மா கொடுக்கலீங்க, திறனாய்வு செய்து யோசித்து கொடுக்குறப்போ. உதாரணமா பாருங்க, ஆண்களுக்கு பிரச்சனை என்பது ஜாதகத்துல போய் பாருங்க, குரு, சுக்கிரன், ராகு, இது 3ம் பெரிய லெவல்ல உங்களுக்கு அதாவது நடக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது. 4வதாக புதன். இந்த 4ஐயும் கருத்துல வச்சுக்கோங்க. இதுக்குள்ளதான் உங்க பிரச்சனை இருக்கும். ஒன்று திசையோ அல்லது புத்தியோ அல்லது அந்தரமோ அல்லது கோச்சாரமோ இதுக்குள்ளதாங்க இருக்கும். நீங்க வேணா பாத்துக்கோங்க, ஆதாரத்துக்காக சொல்றேன். அதனால மந்திரத்தை படிங்க, குலதெய்வத்தை ஆண்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நல்ல ஒரு சீரும் சிறப்பான வாழ்க்கையை பெறுங்க. குலதெய்வத்தை யாரையும் கேட்டு குழப்பிக்காதீங்க. மந்திரத்தை பாராயணம் செய்தால் உங்களுக்கு கிடைத்து விடும். இன்னொரு நிகழ்ச்சியோட பாக்குறேன். வணக்கம்.